ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாட்டர்டே சண்டேக்கான ஆஃபர் தான் இது. நம்மளுடைய 2வது வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்காவது அலிகேட்டர் கார்டு தேவை அப்படின்னா முன்னாடியே சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ஆர்டர் பண்ண போகிறேன். கொரியரோட உங்களுக்கு 900 rupees வரும். சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 to 5 inch வரும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது டம்போயர், மூன் டைல் டம்போயர் மாதிரி சைஸ் வந்து குட்டி சைஸ் தான். உங்களுக்கு 6 piece 100 ரூபான்னு வரும். சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். 3 pair 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் ஜுவல் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ரெட் ஜுவல் போட்டாங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பட் இதில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 piece வந்து உங்களுக்கு 60 ரூபான்னு வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேல் ஃபீமேல் பார்த்து தான் தருவேன். பட் பார்க்க முடியாத சமயத்தில் உங்களுக்கு மொத்தமாக எப்பயுமே கொடுத்ததில்ல இது வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும் மேல் சாயலில் இருக்கிற ஃபிஷ்ஷாச்சும் உங்களுக்கு மேல் ஃபீமேல்னு கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் கில்ஸு கிட்டலாம் ரெட்டிஷாக இருக்கும். அது அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி போட்டு கொடுப்பேன். பேர் வந்து 60 ரூபா தான். சைஸு நான் சின்ன சைஸ்ன்னு சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். இந்த டம்போயரு 3 pair ஒரு 6 ஒரு 7 pieceன்னு கூட வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு ஒரே கவரில் 7 piece கட்டலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி முடிஞ்ச வரைக்கும் கலரு, ஸோ எல்லா கலர்லையும் தர பார்க்குறேன். முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆரஞ்சு கலர்லாம் வரும். ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாமே ப்ரீடிங் சைஸ் தான். மேக்ஸிமம் 1-2 லோடடாகவே இருக்கும். உங்களுக்கு 3 pair 100 ரூபான்னு வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யாராவது ஃபிஷ்ஷு செல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ எனக்கு சொன்னீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ரேட்லேருந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் எடுத்து கொடுப்பேன். மேக்ஸிமம் ஒரு 1500 ரூபாய்க்காவது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரேட்டில் நீங்கள் விற்கிற அளவுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வரும். ஏதோ ஒரு பயபுள்ள குட்டி போட்டிருக்குது. நிறைய குட்டிங்க இருக்குது. அது எடுக்க அப்புறம் தான் எடுக்கணும். ஸோ வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பிளாக் கலர் மாலி ஒரு 10-15 குட்டிக்கு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கொட்டாயில் அதாவது சந்தில் இந்த தார்பாய் செட்டப்பில் உங்களுக்கு இது வந்திருக்குது. ஃபீடிங் சைஸு கப்பி. இது ஃபீடிங் சைஸ்லாம் சொல்லவே முடியாது. சைஸ் ஓரளவுக்கு கலர் குவாலிட்டியாக இருக்கும். சைஸ் முன்ன பின்ன அப்படின்னா கூட 20 piece 100 ரூபா அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒர்த் ஃபார் மணி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலர்லேயுமே இருக்குது. மேல் அதிகபட்சம் ஒரு 5 மேல் தரலாம். அதிகமாக இருந்தால் கூட நான் எடுத்துருவேன்னுலாம் சொல்ல மாட்டேன். எடுக்கும்போது 20 piece மொத்தமாக எடுத்து போடும்போது உங்களுக்கு மினிமம் 5 piece வரும். கிட்டத்தட்ட இந்த தார்பாய் செட்டப்பில் மட்டும் நம்மக்கிட்ட 500 piece இருக்குது. பழைய ஒரு 100-200 இருந்தால் கூட 700 piece இருக்கும். கிட்டத்தட்ட அதில் 300-400 piece பக்கம் ஆர்டர் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 100 piece இருக்குது. சப்போஸ் வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளே ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா சனிக்கிழமை போடுற ஆர்டரில் ஞாயிற்றுக்கிழமை மொத்தமாக வந்துடும் ஸ்டாக்ஸ். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் கொடுக்குற ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு திங்கக்கிழமை கொரியர் போட்டுருவேன். நீங்கள் அங்கே பார்த்த குட்டியெல்லாம் ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் பலூன் மாலி, நார்மல் மாலி குட்டிங்க எல்லாமே அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கொய் ஃபிஷ்ஷு ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது. பட் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நாளைக்கு ஆர்டர் போட்டு ஸ்டாக்ஸ் எடுக்கிறது தான். சைஸு ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்குது. இப்போ நிறைய சைஸ் கொஞ்சம் நல்லதாகவே வருது. கலருமே உங்களுக்கு நல்ல கலராகவே வரும். ஸோ 6 piece 100 ரூபான்னு வரும். அதாவது 5 piece தான் 100 ரூபாய்க்கு கொடுக்கணும். பட் இது பேக் பண்ணக்குள்ளே நம்ம 8 size கவரில் பண்ணும்போது 3 கொய் தான் ஒரு கவருக்கு அப்படின்னும் போது சரி இன்னொரு கவரில் 8 sizeல வெறும் 2 மீன் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு 3 piece தரோம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலியில் பெரிய சைஸு ப்ரீடிங் சைஸு 5 piece 100 ரூபான்னு வரும். சாரி 5 pair 5 மேல் 5 ஃபீமேல் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். இது காரணமும் அதே தான். ஸோ 7 size கவரில் 5 கட்டினா தான் ஸோ 2 கவர் அப்படின்றதுனால அப்படி கொடுத்துருக்குது. 4 கட்டினா கூட இன்னும் பக்காவாக இருக்கும். இதில் அப்படின்னு பார்க்கும்போது 15 piece 100 ரூபான்னு வரும். முடிஞ்ச வரைக்கும் மேல் ஃபீமேல் பார்த்து தரேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கால் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அந்த 6 மணி 6:30 டைமில் பேக் பண்ணுற டைமில் எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அமௌண்ட் டோட்டல் சொல்கிறேன். வீடியோ வேணுன்னா வீடியோ கேளுங்க, இல்லை அப்படியே கூட விட்ருங்க. கால் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது டம்போயரில் ஃபீமேல் பீட்டா பீஸ் வந்து 100 ரூபான்னு வரும். 5 piece யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. 5 pieceமே எடுக்கிறவங்களுக்கு 90 ரூபா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப் மூனில் ஃபீமேல் பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வரும். இல்லை ஃபீமேல் மட்டும் தேவை அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபா வரும் எக்லோடடு. இதுவே மேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 60லேருந்து 60 ரூபானே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா போலார் பேரட்டு பேர் வந்து உங்களுக்கு 160 தான் வரும். மொத்தமாக இதில் 4 piece இருக்குது. கண்டிப்பாக 2 மேல் 2 ஃபீமேலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம போட்டதே 3 பேர். அதில் ஒரு பேர் வந்து ஒயிட் கலரை கொடுத்துட்டோம். மீதி 4 piece இருக்குது ப்ளூ போலார் பேலட்டில். மேல் ஃபீமேல் கண்டிப்பாக எனக்கு பார்க்க தெரியாது. பட் அப்படின்னு பார்க்கும்போது
4 பீஸுமே உங்களுக்கு 2 மேல் 2 ஃபீமேலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே 4 பீஸும் தேவை அப்படின்னா ஒரு 300 ப்ளஸ் கொரியர் காஸ்ட் ஒரு 60 கொடுத்தீங்கன்னா 360 உங்களுக்கு அந்த 2 பேருமே வந்துடும். சைஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப சைஸ் சின்னதாலாம் இல்லை, கரெக்டான ப்ரீடிங் சைஸு. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஹம்ப் இருக்கும் மேலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் நான் அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த ஆஃப் மூன் பீட்டா மேல் உங்களுக்கு 60 ரூபாயும் ஃபீமேல் வந்து உங்களுக்கு 40 ரூபாயும் வரும். பேராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா தான் வரும், 10 ரூபா கம்மி. அதே போல் ஃபுல் மூன் மேல் மட்டும் எடுத்திங்கன்னா 100 ரூபா, ஃபீமேலில் ஒரு 2-3 பீஸ் தாங்குது, அதுலேயும் ஒன்று கொடுத்துட்டேன். இது எல்லாமே ஆஃப் மூன் மேல் தான் 60 ரூபா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பிலே பெரிய சைஸ் வரும், நல்ல சைஸ் ஃபீமேல்ஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. 3 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா. இது ஒரு விஷயத்தில் மட்டும் தான் நம்ம ரேட்டை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுக்குறது. மற்றதுனா கூட ஒரு பீஸ் 2 பீஸ் எதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்த முடியுது. பட் இதில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைஸே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 3 பேர் 100 ரூபா தான். ஜாகுவார் வெரைட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ரெட்டைல் வெரைட்டி இன்னும் நிறைய இருக்குது. மினிமம் ஒரு 3 பேராவது எடுத்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அமௌண்ட் ஏதாவது கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பேராக எடுங்க. ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா 280 290க்கு தரலாம். ஒரு 350க்கு உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட வந்துடும் 10 பேர். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு பேரை வைக்க சொல்லி, ஸோ அவனுக்கு ஒரு டாமுன்னு ஒரு பேரை வச்சு வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்குறேன். அது அவங்க கூடவே அப்படின்னு பார்க்கக்குள்ளே இன்னொரு 2 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ஷார்க் வெரைட்டியை ஒரு 500 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜோடு அமுச்சு விட்டுறேன். மெயினாக இந்த காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் தருமபுரி, சேலம், இந்த பக்கம் ஒசூர். ஸோ நீங்கள் யாராவது கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் கொஞ்சம் ஈஸியாக போட்டு விட்ருவோம். ஷிப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 400லேருந்து 450 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் பஸ்ஸிலே கூட போட்டு விட்டுறேன். சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பெக்டிவ் வில்லேஜஸ்க்கு ஊருக்கு மட்டும்தான். ஸோ பெல்லட்டு தான் போட்டுட்ருக்குறேன், என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல. பெல்லட்டை மட்டும் ஓடி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பேர் 450 ரூபா. அப்படி யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அது நம்ம பையன் அலிகேட் இருக்காரு. ஸோ இவனையும் வித்தரலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்களே ஒரு ரேட்டை கோட் பண்ணுங்கள். 8லேருந்து 9 இன்ச்சு இருப்பான். கலரு சரியான கலரு, ஆளோட கண், மூக்கு, வாய், பாடி ஷைனிங்கு, வால், ஸோ எந்த வகையிலுமே குறையில்லாமல் பக்காவாக இருக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு ரேட் சொன்னீங்க அப்படின்னா யார் நல்ல ரேட் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் தான். இந்த செட்டை மொத்தமாக காலி பண்ணிட்டு அதில் பலூன் மாலை விடணும். ஸோ யாருக்காவது வேணும்னா கொஞ்சம் குயிக்காக சொல்லி அந்த 3 பேர்த்தையும் கூட எடுத்துக்கோங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கௌராமி பேருன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, ஆல்ரெடி பேராச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல. ஒரு 70-80க்கு வாங்கினேன். ஒரு 100 ரூபா அப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. கொரியர் காஸ்ட் ஒரு 40 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட போதும். 140 ரூபாய்க்கு இவங்க 2 பேர்த்த யாருக்காவது வேணும்னா கூட எடுத்துக்கோங்க. ப்ரீடிங்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது மேல் எது ஃபீமேல் எனக்கு சத்தியமாக தெரியல, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கு கால்ஃபர் வந்துருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா டீட்டெயில் எனக்கு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால்ஃபர் வந்துருக்குது, ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட எடுக்கிறாங்க. நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போடுங்க. கொஞ்சம் நான் படிப்பில் தத்தி அப்படின்றவங்களாம் ஆனால் போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா வேலூரில் போய்ட்டு ஒரு 2-3 அப்ளிகேஷன் போட்டு வந்துடுங்க. இல்லை அப்ளிகேஷன் போடும் போதே ஒரு வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லி போட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு தேவை அப்படின்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களில் இந்த வெறும் இந்த வாய்ஸ் நோட்டில் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்கே கோல்டு 6 பீஸ் 100 ரூபான்னு வரும். ஸோ சேம் கான்செப்ட் தான், 3 கட்டுறதுனால தான் 6 பீஸ் கொடுக்குறேன். கொய்யி, எஸ்கே கோல்டு, பலூன் மாலி, பாண்டா மாலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டிலாம் நமக்கு ஒரே ரேட்டில் தான் வரும். ஸோ எல்லாமே ஒரே ரேட்டில் தான் நமக்கு வரக்கூடியது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தெரியாமல் வந்த டேங்க் கிளீனர் நல்லா வளர்ந்துருக்குறான். அதுக்கப்புறம் இதில் ஏதோ டேங்க் கிளீனர் கொடுக்குற ஐடியா இல்லை. பட் மார்ஃபு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய இருக்குது. இதில் ஒரு 5-6 பீஸ் 100 ரூபான்னு வரும். இல்லை பெரிய சைஸ் வேணும்னா ஒரு 2-3 பீஸ் இருக்கும். அது வேணால் பீஸ் ஒரு 60-50ன்னு சொல்லி கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஜீப்ராவில் பெரிய சைஸு, ப்ரீடிங் சைஸு, இதுவுமே நல்லா இருக்குது கலரு. யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். இது வேணால் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பேர் 100 ரூபாய்க்கு தரலாம். ஏன்னா அதுக்கு கம்மி கொடுத்தோம்னா கஷ்டம். 4 பேர் 100 ரூபா, இல்லாட்டி 9 பீஸ் தரலாம். ஒரு 8 சைஸ் கவரில் 9 பீஸ் தாராளமாக காட்டலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். இந்த வீடியோவை காட்ட முடியாத கேப்லலாம் நான் இந்த கண்டென்ட்லாம் சொல்கிறேன். அந்த போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்லாம் சொல்லிட்டு எனக்கு இன்னும் டீட்டெயில் வேணும், நான் 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்றவங்களாம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்படி தான் பிரதர் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணணும், ஏதாவது ஐடியா தாங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது, பட் இருந்தாலும் ஐடியா என்னால் தர முடியும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நானுமே இதை 3 முறை எழுதியிருக்கிறேன், அதுக்கப்புறம் எழுதலை. ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் மேபி எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லலாம்.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மில்கி ஒயிட்டு, அல்பினோ மில்கி ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். பேர் வந்து 120 ரூபா வரும். ஸோ 130ன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்காக 120 ரூபா தான். ஏதாவது பல்காக தேவைன்னா கூட இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா பல்காக எடுக்கிறவங்க கூட சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு கேரளாவிலேருந்து வந்துச்சு. உங்களுக்கு அதே சேம் ரேட்டில் கேரளாவிலேருந்து எனக்கு என்ன ரேட்டுக்கு வந்துச்சோ ஸோ சேம் ரேட்டுக்கே உங்களுக்கு எடுத்து தரேன். ஏன்னா அவர் கொஞ்சம் ஏதோ லோன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. கொஞ்சம் வேணுன்றவங்க ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருக்கிறாரு. பிளாட்டினம் கொய்டம் பொயரு, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு, இன்னும் சில வெரைட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டு 1.2 mm வந்து உங்களுக்கு கிலோ 170 ரூபா வரும். கொரியர் காஸ்ட் 50, கிட்டத்தட்ட 220 ரூபா வரும். இதுவே நீங்கள் 0.8 mm எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 220 + 50 270 ரூபா வரும். ஃபுட்டு நல்லா இருக்குது, தண்ணியில் கலங்குறதில்ல, தண்ணி கலர் வந்து மாறுறதே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்குற எல்லாத்துக்குமே இது பேக்கிங் பண்ணுற செப்பல் அட்டைங்க. ஸோ நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் போய்ட்டு ஒரு 10 கிலோ பக்கம் எடுத்துன்னு வந்தேன். நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது கஸ்டமர் அனுப்பணும்னா நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதனால தான் இதெல்லாம் காட்டுறேன் சும்மா அப்படி. உங்களுக்கு இதிலே வேரியஸ் சைஸில் இருக்கும், சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு இருக்கும். ஏதாவது செருப்பு கடையில் சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே கூட கொடுத்துருவாங்க. கிலோ 10 ரூபாய்க்கு எடுங்க. நம்ம இங்கே இடக்கடையில் கிலோ 20 ரூபான்னு எடுக்கிறோம். ஸோ நீங்கள் கடையில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேஜிக்கு 10 ரூபா கொடுத்தாலே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாமே இது தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த ஆப்பிள் ஸ்னெயிலில் ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரி பீச்சு ஸ்னெயிலு. வம்படியாக நம்ம பாண்டிச்சேரி கஸ்டமரை பிடிச்சி கொஞ்சம் பெருக்கி அவர்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்து இதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சைஸ் பார்த்துக்கோங்க, பீஸ் மினிமம் ஒரு 10 ரூபாயாவது கொடுத்து எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து போட்டு விட்றேன். நீங்கள் பார்க்குற பீஸ் ஏதாவது வேணும்னா கூட ஒரு 10-15 கூட எடுத்துக்கோங்க. ஒரு 450 ரூபா கொடுத்துருக்குறேன் மொத்தமாக. கொரியர் 150 ரூபா. இந்த ஸ்னெயிலுக்கெல்லாம் ஒரு 50 ஸ்னெயில் வந்து அது ஒரு 300 ரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 450 ரூபா கொடுத்துருக்குறேன். பாருங்கள் வீடியோவில் என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு அதை தான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். கொரியர் காஸ்ட்டு ஒரு 40 ரூபா தான் ஆகும். மினிமம் 1 கிலோ கூட வராது, 40 ரூபா தான் ஆகும். நாளைக்கு ஆர்டர் போட போகிறேன். யாருக்காவது பல்காக தேவை அப்படின்னாலுமே சரி, இல்லை பஸ்ஸில் கொடுத்து விட்ற ஆளுங்க, இல்லாட்டி எனக்கு இந்த அலிகேட்டர் கார் வேணும்லாம் நிறைய பேர் கேட்டுனுக்கிறீங்க. அப்புறம் ரெட்டைல் கேட்ஃபிஷ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அலிகேட்டர் கார் அப்படின்னு பார்க்கும்போது கொரியரோட 900 ரூபா வரும். ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு பீஸ் 200 ரூபா வரும். ஜோடி வேணும்னா உங்களுக்கு 470 இல்லை 480, ஒரு 460 ரூபா கூட போட்டு விடுங்க போதும். அதே போல் ஃபுட்டு யாருக்காவது 1/4 கிலோ பேக்கெட்டு, 100 கிராம் பேக்கெட்டு, 200 கிராம் பேக்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டு தர சொன்னால் கூட போட்டு தரேன். கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நிறைய இம்போர்ட்டட் கப்பியெல்லாம் குரூப்பில் போடுறேன். அதை யூடியூப்பில் வீடியோவாக போட முடியறதில்ல. வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் ஒரு 70-80 பேர் பக்கம் ஓட்டிட்டேன். அப்படியே வந்த ரேட்லேருந்து 10 ரூபா தான் வச்சு ஓட்டினேன். ஃபுல்லாமே காலி ஆயிடுச்சு. நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த பிக்சர் மட்டும் நான் போட்டு விட்றேன். அல்பினோ ஃபுல் ரேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அல்பினோ ஃபுல் ரேட்டு பேர் 80 அப்படின்னாக்கா நீங்கள் 5 பேரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 75 ரூபா தான். இதுவே எனக்கு 10 பேர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் 700 ரூபா தான். அதாவது 70 ரூபா பேர் அந்த ரேட்டில் கிடைக்கும். அதே போல் தான் ஒவ்வொரு பேர்லேயும் நீங்கள் மினிமம் எனக்கு 10 பேர் வேணும் அப்படின்னா இதுலேருந்து 10 ரூபா கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு 5 பேர் போதும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 ரூபா மட்டும் கம்மி பண்ணி, அளவுக்கு கம்மியாக தான் வருது. பட்டு நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சு 10 பேர் விற்கிறதுக்கும் ரேட்டு கம்மியாக வச்சு 100 பேர் விற்கிறதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சரி ரேட்டு கம்மியாக கொடுத்தாலும் எப்படியும் நமக்கு வாரம் நமக்கு ஃபிஷ் நிறைய கிடைக்குது. எப்படியுமே நிறைய பேர் ஸோ எனக்கு விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காலையிலேருந்து. இது வந்து 3வது டீலரு. ஆல்ரெடி 2 டீலர்கிட்ட இருக்கிற, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 2 டீலர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் மொத்தத்தையுமே ஓரளவுக்கு காலி பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி தான் தோணுச்சு பேர் மேலே 15-20 வைக்கிறதுக்கு பதிலாக 5-10 வச்சோம் அப்படின்னாக்கா எனக்கு எப்படி வர வேண்டியது வந்துடும். வாரம் எனக்கு எப்படியும் ஒரு 500 ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பேர் விற்றோம்னாக்கா அது வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள பிளான்ஸ் இருக்குது. ஃபாக்ஸ்டைல் வந்து எடுத்திங்கன்னா மினிமம் 30 ரூபா. அதே போல் ஹைட்ரலா 30, வாட்டர் கேபேஜ் 30, அசோலா 30. இல்லை எனக்கு 4-5 வெரைட்டி ஒட்டுக்காக வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு காம்போ ஆஃபரில் 4 வெரைட்டி இல்லை 5 வெரைட்டி 100 ரூபாய்க்கு வரும். கொரியர் காஸ்ட் அதுக்கு 50 ரூபா வரும். ஸோ வேறு அவ்வளோதான். இதுக்கப்புறம் சண்டே ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.